மகாநதி சீரியல்னுக்கான எபிசோடில் விஜய் நிவின் 2 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ராகாவோட காரையும் பார்த்துடுறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவன் தப்பிச்சிடலாங்கும் போது கரெக்டாக 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி போட்டு அடிக்கிறாங்க. என் குடும்பத்து மேலே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கை வைப்படா, அதுவும் லேடிஸ் மேலே கை வச்சிருக்க, ஆம்பளைங்க இல்லாத நேரத்தில் நீ ஏன் மேலே தானே கை வைக்கணும், தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீ ஏன் மேலே கை வைடா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து போட்டு அடிப்பார். நிவினுமே போட்டு அடிப்பாங்க. அப்போ நான் எதுவுமே செய்யலை, இதெல்லாம் செய்ய சொன்னது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போலீஸை வர வச்சு ராகவை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பசுபதியும் அரெஸ்ட் பண்ணணும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு நினச்சிட்ருப்பார் விஜய். அடுத்த சீனில் சாரதா கிட்டே வந்து சொல்லுவாங்க விஜய், அந்த ராகவை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் பசுபதியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அத்தை அப்படின்னு சொல்லி. இப்போ தான் மாப்பிள்ள எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம குடும்பத்தை சீரழிக்க வந்துட்டானுங்களே, இப்படி என் பொண்ணு இப்போ இப்படி கிடக்கானதுக்கு காரணமே அவங்க தான், யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் விஜய் நிவின் மறுபடியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ராகம் வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டான், இனிமேல் நம்ம ஃபேமிலிக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜய்க்கு வந்து பயமாகவே இருக்கும். இல்லை அவன் வந்து எதுவும் ப்ராப்ளம் பண்ணுவான்னு தான் எனக்கு தோணுது, நான் வந்து இன்றைக்கி காவேரி ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் நீங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து ஒரு ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ என்னை பீச்சு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது, இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி ஆல்ரெடி நீ டயர்டாக இருப்பேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.